Hello children, good morning. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இங்கே சொல்லியிருக்காங்க ப்ராடக்டை ஃபைண்ட் பண்ணுங்க, ஆனால் டைரெக்ட்லி மல்டிப்ளை பண்ணாமல் ஐடென்டிட்டியே யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம 41 ஸ்கொயரை 41 இன்ட்டு 41 பண்ணக்கூடாதுன்னா ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணுமா. ஸோ 41க்கு நம்ம ஐடென்டிட்டி 1 யூஸ் பண்ணலாம். தட் இஸ் a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஏன்னா 41 வந்து 40க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் 41 40 + 1ன்னு எடுத்துக்க போகிறேன். 41 நான் 40 + 1 எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இந்த ஸ்கொயரை நம்ம இங்கே போட்டுடலாம். அப்படின்னா a இடத்துல யார் உட்காந்துருக்காங்க 40 அண்ட் b இடத்துல 1. ஸோ a ஸ்கொயர்னா 40 ஸ்கொயர் நம்ம பார்க்கணும். ப்ளஸ்ஸுக்கு கீழே ப்ளஸ்ஸு 2ab 2 இன்ட்டு இப்போ a இடத்துல 40 b இடத்துல 1. ஸோ 2ab வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் 2 இன்ட்டு a இன்ட்டு b. ஸோ நம்ம இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் ஸோ தட் வி டோன்ட் மேக் எனி மிஸ்டேக். ஸோ 2 இன்ட்டு 40 இன்ட்டு 1 ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர் என்ன 1 ஸ்கொயர். இப்போது 40 ஸ்கொயருக்கு மீனிங் என்ன 40 இன்ட்டு 40. ஸோ 4 4s are 16. 2 0 இருக்கா, ஸோ 2 0 போட்டுட்டோம். 1600 ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட் இருக்கிறது தனியாக சால்வ் பண்ணலாம். 40 இன்ட்டு 2 80 இன்ட்டு 1 80 ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 இன்ட்டு 1 1. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு 1681 வந்துடும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 27 the whole square. கரெக்டாக இப்போது இது நம்ம ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று 20 + 7 the whole square பண்ணலாம், இல்லைனா 30 - 3 the whole square பண்ணலாம். இட் இஸ் யோர் விஷ். நீங்கள் a - b the whole square எடுங்க, இல்லைனா 20 + 7. நான் இப்போதைக்கு மைனஸ் எடுக்கிறேன், ஏன்னா ஐ வாண்ட் டு டீச் யூர் ஒன் மோர் ஐடென்டிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது இது a - b the whole square வந்துருச்சு. கரெக்டாக. ஸோ a - b the whole square ஃபார்முலா என்ன a square minus 2ab plus b square. இதுதான் நம்மளது ஐடென்டிட்டி 2. இப்போ a இடத்துல யார் இருக்காங்க 30, b இடத்துல என்ன இருக்கு 3. இப்போ சில்ட்ரன் இங்கே மைனஸ் சைன் எடுக்காதுங்க, ஏன்னா a plus b the whole squareக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, a minus b the whole squareக்கு நம்மளுக்கு தனித்தனி ஃபார்முலா இருக்கு. அப்போ a minus b square எடுக்கும்போது don't take the minus sign. So what is a? A is only 30 and b is only 3. So keep this in mind and proceed with the sum. A square. அப்போ a square என்ன 30 square minus 2 into இப்போ 2ab னா என்ன 2 into a into b. ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம இது சேர்ந்து இருக்கா அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா ப்ராக்கெட்டில் போடுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க 2ab 2 into 30 into 3 போட்டுட்டு ப்ளஸ் பி ஸ்கொயராக 3 ஸ்கொயர் போட்டுறாங்க. அப்புறம் 30 30 is 900 -2 பண்ணிடுறாங்க. இதனால தான் நான் 2ab எப்போவுமே ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. இதை ஹேபிட் நீங்கள் பண்ணிட்டா உங்களுக்கு சம் தப்பாகாது. இப்போ 30 ஸ்கொயருக்கு மீனிங் என்ன 30 into 30. ஸோ 3 3s are 9 and 2 0. ஸோ 900 minus 2 3s are 6. 6 into 30 180 plus 3 square 3 3s are 9. இப்போ 900 minus 180 நம்ம பண்ணிட்டு 900 plus 9 minus 180 is 729. ஆன்சர் பார்க்கலாம். 900 plus 9 909 minus 180 பண்ணுங்க, உங்களுக்கு 729. ஓகே, erase பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் சம் 23 into 17. இப்போ 23க்கும் 17க்கும் என்ன காமன் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டா நம்மளுக்கு இந்த சம் ஈஸியாக இருக்கும். 23 into 17 தேர்ட் சம். இப்போ பாருங்கள் 17 18 19 20 21 22 23. இப்போது 17 இங்கே இருக்குது, 23 இங்கே இருக்குது. இப்போது ரெண்டுமே 3 ஸ்டெப்ஸில் 20 இருக்குது. ஒன்று வந்து ஃபார்வர்ட், ஒன்று வந்து பேக்வர்ட். ஸோ 20 காமனாக எடுத்துக்கிட்டேன்னா நான் 23 20 + 3 எழுதலாம். ஸோ 23 நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் 20 + 3. அப்புறம் இந்த இன்ட்டு இங்கே போட்டுட்டு 17 நான் 20 - 3 எழுதலாம். Did you get the point children? 23 நான் 20 + 3 எழுதிட்டு and 17 23 -
20 minus 3 எழுதிட்டேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் இதை நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஐடென்டிட்டி 3 தெரியும். இது a ப்ளஸ் b அண்ட் இது a மைனஸ் b அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த சைனும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ ஐடென்டிட்டி என்ன சொல்லுதுன்னா a ப்ளஸ் b a மைனஸ் b இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது உங்களுக்கு தெரியலன்னா இப்போவே பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஐடென்டிட்டி a plus b into a minus b. சில டைமில் இந்த பாருங்கள் இப்படி எழுதியிருப்பாங்க, நடுவில் இன்டூ சைன் இருக்காது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த பைனாமியலுக்கும் இந்த பைனாமியலுக்கு நடுவில் எந்த சைனும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் நீங்களாக புரிஞ்சுக்கணும். ஸோ a plus b a minus b வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a இடத்துல யார் இருக்கா? 20. அப்போ a ஸ்கொயர் என்ன ஆகிடும்? 20 ஸ்கொயர். அப்புறம் என்ன சைன் போடணும்? மைனஸ். அப்புறம் b இடத்துல என்ன இருக்கு? 3. சைன் பார்க்கக்கூடாது. ஸோ 3. ஓகே, ஏன்னா இது a plus b a minus b மாதிரி. இதுக்கு ஆன்சர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா இதுதான் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ 20 ஸ்கொயர் 20 into 20 2 2s are 4. ரொம்ப சில்ட்ரன் இப்படி பண்ணும்போது 40 எழுதிருந்தீங்க. நீங்கள் 2 ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஆனால் 0 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும்னா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. Because I take classes, I have seen these are the common mistakes children do. So 3 square வந்து 9. 400 minus 9 என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 391 வந்து. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒன் 35 ஸ்கொயர். இப்போ சில்ட்ரன் இது வந்து நம்ம எக்ஸசைஸ் 4.3 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். ஆமாம், எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 3 ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொன்னாங்க. a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர். நம்ம அதுதான் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இங்கே ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ac ஆர் ca எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ac இல்லைன்னா ca. இப்போது நம்ம 135 இது 100, அப்புறம் இது 10s place 30, அப்புறம் 1s place 5. ஸோ நான் 135 மூணாக பிரிச்சுக்கலாம். 100 வந்து a, 30 வந்து b அண்ட் 5 வந்து c. ஸோ 135. ஸோ இப்போது நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுகிறோம். இப்போ a ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்கு? a இடத்துல என்ன இருக்கு? 100. ஸோ 100 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், b இடத்துல என்ன இருக்கு? 30. ஸோ 30 ஸ்கொயர் ப்ளஸ் c இடத்துல என்ன இருக்கு? 5. ஸோ 5 ஸ்கொயர். ஸோ இது நம்ம முடிச்சிட்டோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இப்போ நான் என்ன சொன்னேன்? 2abலாம் நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுட்டு வரலாம். 2 into a into b. a into b என்ன? 100 into 30 ப்ளஸ் 2bc. இதுவும் ப்ராக்கெட்டில் போடலாம். 2 into b into c. b into c is 30 into 5 plus 2ca. 2 into ca. 5 into 100. ஓகே, இப்போ 100 ஸ்கொயருக்கு மீனிங் வந்து 100 into 100. அப்போ 1 ones are 1 followed by 1 2 3 4 zeros. So 1 2 3 4 zeros plus 30 into 30. 3 3s are 9, 2 0. 5 5s are 25. முடிச்சிட்டோமா? இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணலாம். 2 3s are 6. எவ்வளோ ஜீரோ இருக்குது? 1 2 3. அப்புறம் ப்ளஸ் 2 5s are 10. 10 into 3 30. அப்புறம் இது ஒரு 0. 2 5s are 10. 10 into 100 1000. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 18225 வருது. 18225. ஓகே சில்ட்ரன், இந்த மாதிரி தான் இதை சம் பண்ணணும். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். 97 ஸ்கொயர். 97 ஸ்கொயர் நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போது இது 97 வந்து 100க்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா? ஸோ 100 minus 3 பண்ணிடலாம். இப்போது 100 minus 3னா என்ன வரும்? a minus b the whole square. ஸோ a minus b square வந்து எந்த ஐடென்டிட்டி? செகண்ட் ஐடென்டிட்டி. ஸோ we will do 97 square is equal to 100 minus 3 the whole square.
ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் இது என்ன ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எடுக்க போகிறோம். கரெக்ட். இப்போ ஏ மைனஸ் பி நான் இங்கே எழுதுறேன். ஸோ தட் யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதுறேன். இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் த ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா ஏ கூடயே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஏ இடத்துல யார் இருக்கா 100 அண்ட் பி இடத்துல யார் இருக்கா 3. சைன் எடுக்கணுமா இல்லை. ஐடென்டிட்டி 2க்கு சைன் எடுக்கக்கூடாது. ஸோ ஏ ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர் மைனஸ் 2ab. 2ab எப்போவுமே எதில் போட்டுருணும் ப்ராக்கெட்டில். 2 இன்ட்டு ஏ இடத்துல 100 பி இடத்துல 3 ப்ளஸ்க்கு கீழே ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர். ஸோ 100 இன்ட்டு 100 வந்து 10,000. இப்போ தான் நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம். 2 into 3 6 1s are 6 2 0 plus 9. So 10,000 minus 600 plus 9. இது வந்து 9409 வருது. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து 18 into 29. இப்போ 18 into 29 இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம். நம்ம இன்னும் இது வரைக்கும் இந்த ஐடென்டிட்டியை பார்த்ததில்லை. இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியணும். அதை நான் எழுதிக்கிறேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட் பேஜில் எல்லா ஐடென்டிட்டிஸும் இருக்குது சில்ட்ரன். நீங்கள் அந்த ஐடென்டிட்டிஸை ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. எஸ் சில்ட்ரன். இப்போது இங்கே 18 into 29 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் 23 into 17 தேர்ட் சம் மாதிரி நமக்கு 20 காமன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பின்னாடி எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்டர் எக்ஸசைஸ்க்கு பேக் சைடில் உங்களுக்கு எல்லாம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ண போகிறோம்னா 18 into 29. ஸோ இப்போது இது ரெண்டுத்துலையும் நம்ம காமன் எடுக்கலாம் 20. ஏன்னா 18க்கும் 29க்கு நடுவில் 20 வருது. ஸோ 20 minus 2 எடுத்துக்கலாம். ஸோ 20 minus 2 18 வந்துருச்சா. இன்ட்டுக்கு தான் இந்த ப்ராக்கெட்டு 20 plus 9 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா பாருங்க. x plus a into x plus b. அப்போ x ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டு பைனாமியல்லையும் காமனாக இருக்குது. இங்கேயும் பாருங்க காமனாக இருக்குது. அண்ட் a and b டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே a and b டிஃப்ரெண்ட். இப்போ இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் என்னன்னா நம்ம இங்கே a and b எடுக்கும்போது சைன் ஷுட் பி டேக்கன். இந்த ஃபார்முலாவுக்கு சைன் ஷுட் பி டேக்கன். இதுதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலா தான் இருக்குது. நம்மக்கிட்ட எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி ஃபார்முலா கிடையாது. ஒன்றுக்கு ப்ளஸ்ஸு ஒன்றுக்கு மைனஸ்ஸு கிடையாது. ஃபஸ்ட்டு டேர்முக்கு மைனஸ்ஸு செகண்டுக்கு ப்ளஸ்ஸு கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக சைன் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா. ஸோ இப்போது நம்மளுக்கு சைன் ஷுட் பி டேக்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சில்ட்ரன். நீங்கள் நோட் புக்லேயும் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா பக்கத்தில் எழுதிக்கோங்க. சைன் ஷுட் பி டேக்கன். ஓகே. இப்போ எக்ஸ் இடத்துல யார் இருக்கா 20. ஏ இடத்துல யார் இருக்கா -2. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா சைன் ஷுட் பி டேக்கன். அண்ட் பி இடத்துல யார் இருக்கா வெறும் 9. ப்ளஸ் 9 இருந்தால் 9 எழுதுனா போதும். ப்ளஸ்ஸுக்கு நம்ம காமிக்க வேண்டாம். ஆனால் மைனஸ் நம்ம கண்டிப்பாக காமிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன 20 ஸ்கொயர். 1 செகண்ட் somebody is coming. ஓகே கண்டினியூ பண்ணலாம். இப்போ எக்ஸ் இடத்துல யார் இருக்கா 20. ஸோ 20 ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ்ஸுக்கு கீழே ப்ளஸ்ஸு. அப்புறம் எக்ஸ் இடத்துல என்ன வரும் திருப்பி இந்த 20. அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் a ப்ளஸ் பி. இப்போ a இடத்துல -2 ப்ளஸ் 9. ஸோ அப்படி தான் நான் எழுதுறேன். அப்புறம் ப்ளஸ் கீழே ப்ளஸ் ஏபி. இப்போ ஏபிக்கு மீனிங் என்ன a இன்ட்டு பி. ஸோ -2 இன்ட்டு 9 முடிச்சுட்டோமா. இப்போ 20 ஸ்கொயர் என்ன 20 இன்ட்டு 20 400 ப்ளஸ் இந்த 20 அப்படியே இருக்கட்டும். ப்ராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஏன்னா போர்டு மாஸில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறது தான். ஸோ -2 ப்ளஸ் 9 9 - 2 7 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். 9 இன்ட்டு -2 -18. இப்போது 400 கீழே 400 ப்ளஸ் கீழே ப்ளஸ். இப்போது மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக
ஸோ 20 into 7 140 அண்ட் இங்கே ரெண்டு சைன் இருக்குது, ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு சைன் தான் இருக்கணும், இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 80. 400 plus 140 540 minus 80, 540 minus 18 உங்களுக்கு 522 வரும். இப்போ 34 into 43 அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் சம்மும் செவன்த்து சம்மும் அதே மாதிரிமா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி மாதிரி தான் ஐடென்டிட்டி வரும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 34 into 43. ஸோ 34 ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் 40, அப்புறம் 43. ஸோ 40 தான் இங்கே ரெண்டு பேருக்கு காமன், ஆனால் சேம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எடுக்க முடியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ இடத்துல நம்ம என்ன எழுதலாம், 40 விட இது கம்மி, எவ்வளோ கம்மி 6. ஸோ 34 வந்து 40 minus 6 வந்துடும். அண்ட் 40 into 43, 43க்கு நம்ம 40 plus 3 எழுதணும். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள் எக்ஸ் இடத்துல சேம் எக்ஸ் எக்ஸா, இங்கே ரெண்டுமே எக்ஸா, இங்கே ரெண்டுமே 40. ஸோ நம்ம சொல்லலாம் எக்ஸ் வந்து 40. அண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபார்முலாவுக்கு சைன் ஷுட் பி டேக்கன். ஸோ ஏ இடத்துல யார் இருக்கா -6 அண்ட் பி இடத்துல யார் இருக்கா. ஸோ இது நம்ம இப்படி எழுதிட்டோம்னா நம்ம இது போடும்போது திருப்பி திருப்பி நம்ம இது பார்க்க வேண்டாம், இது பார்த்தா போதும். ஏன்னா இங்கே பார்க்கும்போது நம்ம ஏ டக்குன்னு 6 போட்டுருவோம், இங்கே தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் சைன் எடுக்கணும்னு. ஸோ ப்ளீஸ் ரைட் திஸ் எவ்ரி டைம். If you write, you will take only 5 seconds, but your answer will come correctly. So x square வந்து 40 square plus x இடத்துல திருப்பி 40, ஆனால் a plus b இடத்துல -6 plus 3 வந்துடும். ப்ளஸ்ஸுக்கு கீழே ப்ளஸ் ab -6 into 3. 40 square வந்து 40 into 40 1600. ப்ராக்கெட்ஸை சால்வ் பண்ணலாம், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னால் மைனஸ் பண்ணி சைன் ஆஃப் கிரேட்டர் நம்பர். ப்ளஸ்ஸு plus into minus minus 6 3s are 18. 1600 இப்போ plus 40 into minus 3. So 40 into minus 3 என்ன வருது, minus 120. plus into minus minus 18. இதே மாதிரி plus into minus minus 120. So 1600 minus 120 வந்து 1470 வந்து. இது எல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் this minus 18 1462 வரும். Okay children, before last 205 square, I think this you can do on your home as a challenge children. I think now you இப்போ இங்கே ஒன்றே ஒன்று அவங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் 135க்கு நம்ம a plus b plus c the whole square எடுத்தோம். எப்படி 135 இங்கே 100 plus 30 plus 5 எடுத்தோம். a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஆனால் 205 நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே 200 எடுத்துட்டு b இடத்துல என்ன போடுவீங்க 0 plus 5. இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம், பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஆன்சர்ஸ் ரொம்ப லாங்காக போகும், இந்த ஆன்சர் 0 தான் வரும், ஏன்னா 10th பிளேஸில் 0 இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பேசாமல் 200 plus 5 ஐடென்டிட்டி 1 யூஸ் பண்ணிக்கோங்க. a plus b the whole square, a square plus 2ab plus b square. ஸோ உங்களுக்கு இது a square plus 2ab plus b square. ஓகே, இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சதா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 4.4 கொஸ்டின் 2 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.